பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனிக்க இருக்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு ஓமை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, அவனிடத்துல ஒரு ஏழை விதவை தாய் போய் முறையிட்டு தன்னுடைய காரியத்தை குறித்து தனக்கு நியாயம் செய்யும்படிக்கு முறையிடும் பொழுது, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவை தாய் ஒவ்வொரு நாளும் வந்து என்னிடத்துல அலட்டுகிறாள், என்னை ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறா அப்படின்னு சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த ஏழை விதவை தாய்க்கு ஒரு நீதியை செய்கிறார். அப்போ தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிறார், பாருங்க, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த ஏழை விதவை தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு பதில் செய்யும் பொழுது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அப்ப எவ்வளவு நிச்சயமாக, எவ்வளவு அதிகமாக அவர் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபிக்கிற தமது பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்வார், அவர் பதில் தருவார். அவ்வளவு உண்மை உள்ளவராக தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். இந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் கூப்பிடுகிற அந்த பறவைகளுடைய சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அவர்களை போஷிக்கிறார் அல்லவா? இன்றைக்கும் நம்ம ஒரு பறவையை பார்க்கும் பொழுது, ஒரு காகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு உடனே ஒரு நினைவு வர வேண்டும். இந்த காகத்தையே போஷிக்கிற ஆண்டவர், இந்த காகத்தை வழி நடத்துகிற ஆண்டவர் என்னை வழி நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம நம்முடைய உள்ளத்துல அந்த காகங்கள் பறவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இப்படி பேசுகிறார். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்பார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயமாகவே பதில் தருகிறதா இருக்கிறார்.